இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த ஸ்தோத்திர ஆராதனைக்கு வாசி வரவேற்கின்றேன். நாம் இவ்விதமாக இந்த நாளிலும் ஒன்று கூடுவது அருமையான ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தர் என்றைக்குமே அவர் துதிக்கு பாத்திரமான ஒரு தேவனாக இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு பொதுமாய் அவரை துதிப்பதே எல்லாத்திலையும் முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. தேவன் நம்மை அழைத்தது, ஏற்படுத்தியது எல்லாமே அவரை துதித்து அவரை கொண்டாடும்படியாக. அப்படியாக நம்ம இந்த ஸ்தோத்திர ஆராதனையில் விசேஷமாக அதை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை தந்தவராக இருக்கின்றார். சங்கீதம் 25 4-5 வசனங்களை வாசிக்கின்றேன். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். ஆமென். ரொம்ப அழகாக சங்கீதக்காரர் சங்கீதம் 25 எழுதியிருக்கிறதை நம்ம வந்து பார்க்கலாம். இட்ஸ் a very beautiful song, right from my young days, those days, very long time ago. இந்த சங்கீதத்தை எப்போதுமே வந்து நான் வாசித்து அந்த காலங்களே மனப்பாடம் படித்தேன். சில சங்கீதங்கள் வந்து அப்படியே மனதில் பதிந்துருச்சு. பிகாஸ் I will continuously read those verses, because இந்த சங்கீதத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா it gives you direction. நம்மளுக்கு வந்து சில நேரங்களில் ரொம்ப நேரங்களில் குழப்பமாக இருக்கும், என்ன செய்வது, எப்படி செய்வது அப்படின்லாம் தெரியாமல் நம்ம தத்தளிப்பது உண்டு. All of us go through that. We all struggle through in many ways. But then this is a psalm that actually gives you the right direction. சரியான திசை, சரியான பாதை. It brings you into alignment with God. ஆண்டவரோடு கூட ஒன்றுபடுவதற்கு ஒரு நல்ல ஒரு சங்கீதமாக இருக்கிறதை நீங்க பார்க்கலாம். The whole song is a very beautiful song. கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதித்து, உம்மை ஸ்தோத்திரித்து, உம்மை உயர்த்துகிறோம். அப்பா, உம்மை போற்றுகிறோம். நீரே கர்த்தர், நீரே மீட்பர், நீரே எங்கள் மீட்பர், எங்கள் ராஜா, எங்கள் ஆண்டவர், எங்கள் ரட்சகர், எங்களுக்கு எல்லாம். அப்பா ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட நாங்கள் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் துதிகளை, ஸ்தோத்திரங்களை உமக்கு நேராக ஏறெடுக்கும் போது கர்த்தர் தாமே நீர் மேன்மைப்படுவீர், மகிமைப்படுவீர். தடையாக இடர்களாக எந்த ஒரு காரியம் இருந்தாலும் எல்லா முட்டுக்கட்டுகள் எல்லாம் முற்றிலுமாய் நீங்கி போக, அகன்று போக கர்த்தர் வந்து ஆளுகை செய்ய, கர்த்தர் வந்து ஆட்கொண்டு நடத்த நாங்கள் அனுமதிக்கிறோம். அப்பா Lord, we want to give you permission to come and reign in us, Lord. Every weakness, every frailty in us, Master, every limitation in us would completely be gone. And Lord, by your supernatural power and grace and provision, we would lift our praises unto your name. அப்பா, நீர் தரும் அனுக்கிரகத்தினால் நாங்கள் உமக்கு தேவனே மகிமையை கொடுக்க நீர் கிருபை கொடுப்பீர். அப்பா, இவை எங்கள் எல்லாருக்கும் அப்பா நீர் உடைய பிரசன்னத்தால் ஆசீர்வதிப்பீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஆமென். பாருங்கள், நாம் எல்லாருமாக சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். ஒரு மனப்பட்டு நம்ம எல்லாருமாக ஆண்டவருடைய நாமத்தை நம்ம உயர்த்துவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா. நம்ம தேவன் நல்லவராக இருக்கிறார், அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். இந்த கால வேளையில கூட நம்ம அவரை ஆராதிக்க போகிறோம், மகிமை செலுத்த போகிறோம். பக்கத்து 10 சொல்லுங்க, நெய்பர் 10 சொல்லுங்க, கடவுள் உன்னை நேசிக்கிறார். சத்தமாக சொல்லுங்க அவங்க கிட்ட. ஆமென். நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். முதல் பாடலாக நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். ஆமென். Bali bali bali
நீ நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வல்லமை உள்ள தேவனே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya, ஹalleluya. உற்சாகமாக நன்றி செலுத்துவோம். ராஜராஜனை இந்த பாடலை பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். பாடலை பாடுவோமா? நன்றி, மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவரை ஆராதிப்போம், கைகளை உயர்த்தி ஆராதிப்போம், அவரை மகிமை செலுத்துவோம், சேர்ந்து பாடுவோம். நன்றி Oh,
செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே பெரிய காரியங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறார் அப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ பெரிய அற்புதங்களை செஞ்சு கொண்டிருக்கிற அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Oh Father, thank you Lord. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. பரலோக தேவனே அப்பாவுக்கு நன்றி ஆண்டவரே. ராஜாதி ராஜனே அப்பாவுக்கு நன்றி. சிங்காசன தேவாதி தேவனே அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம்.
Hallelujah. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாருமாக நம்ம சத்தமாக ஆண்டவரை சற்று நேரம் ஒன்று சேர்ந்து நம்ம துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். Just shout out praises unto God, worship Him, just adore Him and glorify and magnify Him. ஆண்டவரை சத்தமாக நம்ம எல்லாருமாக சத்தமாக ஒவ்வொருவருமாய் நாமங்களை திறந்து வாயை திறந்து நம்ம வந்து ஆண்டவரை நாம் துதிப்போம் எல்லாருமாக சத்தமாக ஆண்டவரை துதித்து நம்ம கொண்டாடுவோம். இந்த ஸ்தோத்திர பண்டிகை என்றும் கூட கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும், மேன்மைப்படட்டும், மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. We give you all the glory and the praise and the honor, Lord. Hallelujah. Oh, Ramama Sharandare Kuramama Ribarandare. Hallelujah. 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். Amen. Thank you, Jesus. We worship you, Lord. அப்பா, உம்மை துதித்து உம்மை கொண்டாடுகிறோம். அப்பா, தேவன் செய்த நன்மைகள் எண்ணி முடியா நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறீர். அப்பா, நாங்கள் பின்னோக்கி பார்க்கும்போது எத்தனையாய் இவ்வளவாய் விசேஷமாய் எங்களை நடத்தி வந்த தேவன் நீர். எங்கள் தாயின் கருவிலிருந்து எங்களை தெரிந்து கொண்ட தேவன் நீர். உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே எங்களை எண்ணி நீர் கர்த்தாவே என் மகனே மகளே என்று அழைத்திருக்கும் தேவனாய் இருக்கிறீரப்பா. Lord, we want to thank you and worship you, for even when we were formed in our mother's womb, you had chosen us, Lord. Even before the foundation of the world, you thought of us, Lord. You thought of us, you knew us from so far away, Master. Hallelujah. We want to thank you. We bow before you. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ரட்சிப்புக்காக நன்றி அப்பா, விடுதலைக்காக நன்றி. வெற்றி கொடுக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளாக கிரியை செய்து எங்களை மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். புதிதாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, எங்களுக்குள்ளாக எப்பொழுதும் தேவாவியானவருடைய உணர்த்துதலை கொடுப்பதற்காக நன்றி. ஒவ்வொரு போதும் உம்முடைய பாதைகள்ல உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் எங்களை நடத்துகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்களுடைய பிள்ளையாக இருக்கும்படியாக, உம்முடைய பிள்ளைகளாக வாழும்படியாக புத்திர சுவிதாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆவியின் அச்சாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். எல்லா விதத்திலும் அப்பா நாங்கள் பாக்கியவான்களாய் காணப்பட எங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். Thank you, Father God. Thank you for the gift of life. Thank you for the hope that you put within us. Thank you for this salvation. Holy Spirit, we want to thank you for your marvelous works in us, Lord, for your leading, for your guidance. Lord, it is you who conforms us to your image, Lord. And we want to thank you. Thank you, Father God. அப்பா, எங்களுக்குள்ளாக நித்தியத்தை வைத்து நித்திய வாழ்வுக்கு ஏதுவாக நாங்கள் செல்வதற்கு கிருபை தந்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நித்தியத்துக்குரியவர்களாய் நாங்கள் ஜீவிக்க எப்பொழுதும் அப்பா இந்த உலகத்தில் நாங்கள் கட்டுப்பட்டவர்களாய் அல்ல, ஆனால் பரம சுத்தத்துக்காக, பரம ஆளுகைகளுக்காக, நித்திய வாழ்வுக்காக நாங்கள் வாழும்படியாக நீர் கிருபை தந்திருக்கிறீர். எத்தனை பெரிய பாக்கியம் எங்களுக்கு தந்த தேவன் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு முன்பதாக பணிகின்றோம். நீரே ராஜா, கர்த்தர் தேவன் என்று அறிக்கை செய்து ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we want to adore you, we want to thank you, we want to love you, and we want to tell you, Father God, that Lord, you are everything to us. அப்பா, நீரே எங்களுக்கு எல்லாம், நீரே எங்களுக்கு போதும். எல் ஷடாய் தேவனே, எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானவரே, சர்வ வல்லமரே, எங்களை ஒவ்வொரு போதும் காத்து நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். You are sufficient for us, Lord. You are El Shaddai. Every minute and moment, Lord, you are sufficient in spite of all
of our weaknesses, Lord. In spite of all of our limitations, you are El Shaddai. You are sufficient, and our hope is on you, Lord. அப்பா, எங்களுடைய நம்பிக்கை எல்லாம் உம்மீதே தான் இருக்கிறது. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் வேண்டும் என்று சொல்லி உமக்கு முன்பதாக தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். இந்த ஸ்தோத்திர ஆராதனையில கூட கர்த்தருடைய நாமமே மேன்மைப்படட்டும், மகிமைப்படட்டும். வேற எண்ணங்கள் சிந்தனைகள் வேண்டாம் அப்பா. எங்களுக்கு ஒரே சிந்தை, ஒரே நோக்கத்தை தந்து கர்த்தரையே நாங்கள் பார்க்க தரிசிக்க கிருபை தருவீர். எங்களுக்குள்ளாக பெரிய விடுதலைகளை உண்டு பண்ணுவீர் அப்பா. மாற்றங்கள், திருப்பங்கள் உண்டு பண்ணுவீர் கர்த்தர். இந்த நேரத்திலும் அப்பா, நீர் எங்களுக்கு விடுதலைகளை கட்டளையிடுகிறவர் அப்பா. நீர் வெற்றிகளை கட்டளையிடுகிறவர் அப்பா. ஓ ராஜா, நாங்கள் ஒவ்வொரு போதும் உம்முடைய வெற்றியில் வாழ, கர்த்தருக்காக வாழ நீர் கிருபை கொடுக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். We thank you, Father God, for you are a God who gives us breakthroughs, Master. You are a God of breakthroughs. Everything would fall asunder in your name, oh Father God. And everything that binds us, Lord, everything that, Lord, corrupts us, Master, everything that limits us, Master, it's broken in Jesus' name. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் சுதந்திரத்தோடு வாழ்வதற்கு கிருபை கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் புதிதாக கிருபையை பொழிய பண்ணுகிற தேவனே, இந்த நாளிலும் அப்பா எங்களுக்கு ஏராளமான கிருபைகளை கொடுத்து நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு கிருபை கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதித்து, உம்மை உயர்த்தி உமக்கு முன்பதாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். We surrender and submit to you, Father God. May your name be magnified and glorified. இயேசுவின் நாமத்திலேயே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஆமென். எல்லாருமாக சேர்ந்து நம்ம கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்கள் புரோகமான குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னிங்க. எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீவிரத்தை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவதில்லை. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, நம்ம நின்ற வண்ணமாகவே வேத பாகம் இந்த வேளையிலும் கூட வாசிப்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 35 முதல் 39ஆம் வசனம் வரை நாம் வாசிப்போம். Nehemiah chapter 10 verses 35 to 39. Nehemiah chapter 10 verses 35 to 39. நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. இந்த நாளில் கூட வாசித்து எடுத்துக்கொண்ட பகுதி நெகேமியா 10ஆம் அதிகாரம் 35 தொடங்கி 39 வரை. 35ஆம் வசனம். நாங்கள் வருஷந்தோறும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு எங்கள் தேசத்தின் முதற் பலனையும் சகலவித உற்சங்களின் எல்லா முதற்கனிகளையும் கொண்டு வரவும். 36வது வசனம். நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே எங்கள் குமாரரின் முதற் பெயர்களையும் எங்கள் ஆடு மாடுகளாகிய மிருகஜீவன்களின் தலையீச்சுகளையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கும் எங்கள் தேவனுடைய ஆலயத்திலே ஊழியம் செய்கிற ஆசாரியரிடத்துக்கும் கொண்டு வரவும். 37வது வசனம். நாங்கள் எங்கள் பிசந்த மாவில் முதற் பாகத்தையும் எங்கள் படைப்புகளையும் சகல மரங்களின் முந்திய பலனாகிய திராட்சை பல ரசத்தையும் எண்ணெயையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் வைக்கும்படி ஆசாரியரிடத்துக்கும் எங்கள் நிலப்பயிர்களின் தசமபாகம் லேவியரிடத்துக்கும் கொண்டு வரவும். லேவியராகிய இவர்கள் எங்கள் வெள்ளாண்மையின் பட்டணங்களில் எல்லாம் தசமபாகம் சேர்க்கவும். 38ஆம் வசனம். லேவியர் தசமபாகம் சேர்க்கும் போது ஆரோனின் குமாரனாகிய ஒரு ஆசாரியன் லேவியரோடு கூட இருக்கவும். தசமபாகமாகிய அதிலே லேவியர் 10இல் ஒரு பங்கை எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பொக்கிஷ அறைகளில் கொண்டு வரவும் திட்டம் பண்ணி கொண்டோம். இறுதி வசனம். பரிசுத்த ஸ்தலத்தின் பணிமுட்டுகளும் ஊழியம் செய்கிற ஆசாரியரும் வாசல் காவலரும் பாடகரும் இருக்கிற அந்த அறைகளிலே இஸ்ரவேல் புத்திரரும் லேவி புத்திரரும் தானிய திராட்சரசம் எண்ணெய் என்பவைகளின் படைப்புகளை கொண்டு வர வேண்டியது. இவ்விதமாய் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரிப்பாமல் விடுவதில்லை என்று திட்டம் பண்ணி கொண்டோம். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.
Today's scripture reading is taken from Nehemiah chapter 10, verses 35 to 39. Nehemiah chapter 10, 35 to 39. We also assume responsibility for bringing to the house of the Lord each year the first fruits of our crops and of every fruit tree. As it is also written in the law, we will bring the first fruit of our sons and of our cattle, of our herds and of our flocks to the house of our God, to the priests ministering there. Verse 37. Moreover, we will bring the storerooms of the house our God to the priests, the first of our ground meal, of our grain offerings, of the fruits of the trees, and of our new wine and oil. And we will bring a tithe of our crops to the Levites, for it is the Levites who collect the tithes in all the towns where we work. A priest descended from Aaron is to accompany the Levites when they receive the tithe. And the Levites are to bring a tenth of the tithes up to the house of our God, to the storeroom of the treasury. Verse 39. The people of Israel, including the Levites, are to bring their contributions of grain, new wine and oil to the storerooms where the articles for the sanctuary are kept, and where the ministering priests, the gatekeepers and the singers stay. We will not neglect the house of our God. Here ends the reading of the Lord. Amen. Amen. தயவுசெய்து உட்காருங்கள். Please be seated. அன்பானவர்களே, போன வாரத்தில் நான் கூறியிருந்தேன், போன வாரம் தான் கடைசியாக நெகேமியா 8ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்க வைக்கின்றோம். ஸோ அதனால அதோட முடிக்கிறேன் என்று நான் சொன்னேன். ஆனால் நெகேமியா புஸ்தகத்தை வாசிக்கும் போது இந்த ஒரு பாகம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாகமாக இருந்தது. அதுவும் கூட நம்முடைய ஸ்தோத்திர ஆராதனைக்கு தகுந்த ஒரு பாகமாக இருந்ததுனால் நான் நினைத்தேன் இதில் நம்ம தியானம் செய்யலாம் அப்படின்ட்டு எண்ணிருந்தேன். கர்த்தருக்கு இது சித்தம் என்று நான் எண்ணுகின்றேன். God, I believe that God actually sort of wanted me to continue because this is a very appropriate passage actually for Thanksgiving. So that's why I thought I'll continue with chapter 10. 10ஆம் அதிகாரத்தை நம்ம இன்றைக்கு தியானிக்க வைக்கின்றோம். கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, இந்த நேரத்தில் கூட சற்று நாங்களுடைய வசனத்தை தியானித்து பார்க்கையில் எங்களோடு கூட நீர் பேசுவீரப்பா. எங்களுக்கு நீர் வெளிப்படுத்துகிற தேவன், உள்ளங்களில் கர்த்தாவை நீர் வெளிச்சத்தை கொடுக்கிற தேவனப்பா. உள்ளங்களில் கர்த்தாவை நீர் இந்த நேரத்திலும் உங்களுடைய சத்தியத்தின் மூலமாய் பிரகாசியும் தேவனே, பிரகாசியும். இருளெல்லாம் தணிந்து போகட்டும் அப்பா, கட்டுகள் எல்லாம் முடிப்படட்டும் தேவனே. கர்த்தருடைய வார்த்தையில அபிஷேகம் இருக்கிறத, வல்லமை இருக்கிறத, அந்த வல்லமை வெளிப்படட்டும். அந்த வல்லமை மிகுதியாய் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும், மாற்றி அமைக்கட்டும் அப்பா, புதுப்பிக்கட்டும் தேவனே. நீர் எங்களை தேவனே நடத்துவி. Lord, we pray that your word would work, Lord, wonders in our lives, Master, and you would give us breakthroughs in every sphere of our lives. And Lord, all glory and honor be to you alone. அப்பா, உமக்கே மகிமை. ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீர், எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமென், ஆமென். எங்கே உங்களுடைய பொக்கிஷம் இருக்கிறது? Where is your treasure? எங்கே உங்களுடைய பொக்கிஷம் இருக்கிறது? ஒரு மனுஷன் வயதான ஒரு மனுஷன் கம்பு ஊனிக்கொண்டு அவன் அவருடைய வீட்டு அருகாமையை தாண்டி புதிதான ஒரு இடத்துல அவர் நடந்து கொண்டு போனார். He was taking a walk actually and he was going around quite a long walk. அப்போ நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் போது அந்த பாதையில திடீரென்று அவர் கம்ப ஊனி நடந்து கொண்டு போகும்போது அந்த கம்பு திடீரென்று ஒரு சத்தம் கொடுத்துச்சு. என்னடா இது, இவ்வளவு நேரம் புல்லு மணலா தான் இருந்தது, இப்போ திடீரென்று ஒரு மெட்டல் அது சத்தம் கொடுக்குது அப்படின்ட்டு அந்த கம்பை திரும்பவும் அதே இடத்துல அடிச்சாரு. அப்புறம் அங்கேயும் அந்த சத்தம் வந்தது. and then அது he knew that it was a metal that actually his rod or his staff was striking. ஸோ அப்போ அவர் திரும்பவும் பக்கத்தில் அடிச்சு பார்த்தாரு. பக்கத்துல எல்லாம் அந்த சத்தம்
வந்தது. டக் 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 டங் 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 அந்த மாதிரி ஒரு சத்தம் வந்தோடனே அவர் வந்து கீழே குனிந்து அதை வந்து தோண்டி பார்த்தாரு. தோண்டி பார்க்கவும் அப்படியே பல 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 பலன்ட்டு அந்த மெட்டல் வந்து மினுங்க ஆரம்பித்தது. அது என்னன்ட்டு அவர் கண்டுபிடிச்சாரு. என்னன்ட்டு பார்க்கும்போது அது என்னதான் இருந்ததுனாக்கா, ஆக்சுவலி இட் வாஸ் அ கேஸ். ஆக்சுவலி ஒரு பெட்டி. அந்த பெட்டி வந்து அதை தோண்டி பார்க்கும்போது உள்ளுக்கு வந்து நிறையா பொன் அப்படின்னாக்கா கோல்டு. இட் வாஸ் ஆக்சுவலி கோல்ட் பாக்ஸ் அண்ட் ஆல் அரவுண்ட் இட் ஆக்சுவலி there was gold all around. ஆனா அவர் அந்த நேரத்தில் வந்து அதை தோண்டி எடுக்க முடியல. ஏன்னா கொஞ்சம் ஆழமாக போகக்கூடியதாக இருந்தது. அதுவும் கூட அவருடைய நிலத்தில் அது வந்து இல்லை. ஸோ வாட் இட் வாஸ் தட், அவர் வந்து என்ன செய்தாருனாக்கா, இது எப்படியும் இதை தோண்டுனாக்கா அது வந்து சரியில்லை, இது என்னுடைய நிலம் இல்லை, அது வந்து வேற ஆளுடைய நிலம். அதனால நான் வந்து என்ன செய்ய போறேன்னாக்கா, அதை வந்து இந்த நிலத்தை வந்து நான் வாங்க போறேன் அப்படின்ட்டு அவர் வந்து என்ன எண்ணினாருனாக்கா, இந்த பெரிய நிலத்தை நான் வாங்கணும்னாக்கா நான் எனக்கு உள்ளது எல்லாத்தையும் நான் விற்கணும். அப்படின்னா என்னுடைய காடி, என்னுடைய வீடு, என்னுடைய சொத்து, என்னுடைய பேங்க் அக்கவுண்ட், ஃபிக்ஸ்ட் டெபாசிட், நான் வைத்திருக்கிற காசு எல்லாத்தையும் நான் வந்து சேகரித்தாதான் அந்த நிலத்தை வாங்க முடியும் போல அப்படின்ட்டு அவர் என்ன செய்யறாரு, எல்லாத்தையும் ஒன்று சீக்கிரத்துல பிஃபோர் எனிதிங் குட் ஹேப்பன் எல்லாத்தையும் அவர் டிஸ்போஸ் பண்றாரு. அப்படியே எல்லாத்தையும் கழித்து then finally he has enough sum of money to buy that land, that property. அந்த நிலத்தை வாங்கணும்னே அவர் வந்து முதல் செய்தது என்னன்னாக்கா, அதை ஆழமா தோண்டி அதை பார்க்கும்போது கீழே பெரிய பெட்டி அண்ட் எல்லாம் வந்து நிறைய நகைகள், பொன். And it was actually a huge treasure that he had found. அதை வந்து எப்படியாச்சும் பெற்றுக்கொள்ளணும்ட்டு எல்லாத்தையும் அவர் வந்து இழந்து போய் அதை வந்து கடைசியா வந்து அவர் பெற்றுக்கொள்கிறார். And he was actually so full of joy because though he had disposed of all of his treasure, but now he has found a new treasure. எல்லா பொக்கிஷத்தையும் அவர் வந்து இழந்து போனாலும், அவருடைய சொந்த பொக்கிஷத்தை இழந்து போனாலும், இப்போ வந்து அவர் கண்டு கொண்டது வந்து இது எல்லாத்திலையும் சிறந்தது. யாருமே இதை வந்து பீட் பண்ண முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு லட்சாதிபதியாக அவர் வந்து கொஞ்ச நேரத்துல அவர் வந்து மாறினார். இந்த கதை வந்து ஆக்சுவலி பைபிள்ல இருக்குது. தி ஸ்டோரி இஸ் ஆக்சுவலி இன் தி பைபிள் அண்ட் who can tell where is this story? இந்த கதை வந்து பைபிள்ல இருக்குது. இனி பாருங்க, யோசிச்சு பாருங்க, where is this story found? சொல்லுங்க, சத்தமா சொல்லணும். இதே மாதிரி கதை இல்ல, கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டேன். I just modified a little. Anybody know? யோபு இல்ல, இயேசு சொன்ன ஓமை. ஓகே, ஒன் ஹிண்ட்லாம். இயேசு சொன்ன ஓமை ஒன்று. One of the parables of Jesus. Anybody shout it out? Very common. ஓகே, கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்க. ஆனா அதுவும் கூட இல்லை, ஏன்னா அது கதை இல்லை, அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். இயேசு வந்து மத்தேயு 13ஆம் அதிகாரம் 45-46 வசனத்துல 2 வசனத்துல சொல்லி முடிச்சாரு. வெரி ஸ்மால் பேரபிள். ஒரு மனுஷன் வெளியேறப்பட்ட முத்தை அவன் கண்ட பிறகு அவனுக்குள்ளவற்றை எல்லாவற்றையும் விட்டு அந்த முத்துக்களை போய் அவன் போய் வாங்குகிறான். Man was in search of a pearl, and then when he found it, he sold all that he had, and then he went and took possession of that pearl. So அந்த கதையை தான் நான் சிம்பிளா நான் வந்து கொஞ்சம் மாற்றி சொன்னேன். But actually that's what life is all about. நம்முடைய வாழ்க்கை வந்து நம்முடைய பொக்கிஷம், நாம் அடைந்திருக்கும், நாம் பெற்றுக்கொண்டிருக்கும் பொக்கிஷத்தில் நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்படுவதில்லை. Whatever treasures we may have, little or great, that is not all about life. Life is all about what treasure we have in Christ Jesus. கிறிஸ்துவுக்குள் நாம் அடைந்திருக்கிற பொக்கிஷம், அதுதான்
வெளியேறப்பட்டது. அதற்காக நம்ம வந்து எப்பொழுதுமே பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லுகிறத தெய்வன் சொல்லுகிறத நம்ம வந்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதனாலதான் சகோதரி மேனகா சொன்ன மாதிரி, எங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்கிறதோ அங்கேதான் உங்கள் உள்ளம் போகும். இந்த உலகத்துல நம்ம பொக்கிஷங்களை சேகரித்து இந்த உலகமே நம்முடைய வீடாக்க மாற்றிவிட்டோம் என்றால் நம்முடைய எண்ணம், நம்முடைய மனசெல்லாம் வந்து அதுலதான் இருக்கும். ஆனா பரலோகத்துக்கு ஏற்ற பிரகாரம் நம்ம வந்து நம்முடைய பொக்கிஷங்களை கத்தருக்கென்று நம்ம சேகரிப்போம் என்றால் மத்தேயு 6:21-22 சொல்லுகிற பிரகாரம் அங்கேதான் நம்முடைய பொக்கிஷத்தை நாம் வந்து எப்பொழுதுமே சேகரித்து அதற்கேதுவாக அதற்கு நேராக நம்ம எல்லா காரியங்களையும் பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். இந்த பாகத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த யூதர்கள் வந்து என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் வந்து தங்களுடைய சொந்த தேசத்துல வந்து நீங்க அநேக சமயங்கள் பார்த்திருக்கிறோம். அவர்களுடைய சொந்த தேசத்துக்கு வந்து அப்புறம் அவங்க வந்து தேவாலயத்தை கட்டுறாங்க, மதில்களை அவங்க வந்து சரிப்படுத்துறாங்க. அதுக்கு பின்னதாக அவங்க வந்து ஒப்பு கொடுக்குறாங்க, அழுது செபித்து ஆண்டவருக்குள்ளாக அவங்க வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அந்த 8ஆம் அதிகாரத்துல நம்ம வந்து கடைசியாக பார்த்தோம். We saw in chapter 8 how the Jews actually were rejoicing and celebrating in God's presence, and they were weeping and giving themselves unto the Lord, and at the same time there was so much of joy as they yielded themselves to the Lord. And this is something new, a new phenomena that had risen amongst them. ஒரு புதிய ஒரு காரியம் அவர்கள் மத்தியில வந்தது. எனக்கா அவர்கள் முன்பு இப்படியாக இதை வந்து காணவில்லை. இதை வந்து புதிதாக கண்ட ஒரு பொக்கிஷம் மாதிரிதான். இவ்வளவு காலமாக அவங்க வாழ்ந்துட்டாங்க. அவங்க வந்து பாபிலோன் தேசத்திலிருந்து, அசீரியால இருந்து வந்து ஏறக்குறைய ஒரு 100 வருடம் ஆகி விட்டது. அதுக்கு பின்னதாக தான் இது எல்லாத்தையும் கட்டி அவங்க வந்து இப்பொழுதுதான் அவங்க வந்து புதிய ஒரு அனுபவத்துக்குள்ளாக கடந்து சென்று, ஏன்னா இந்த புதிய பொக்கிஷம் போல அவர்கள் வந்து அனுபவித்து அதை வந்து அதுல வந்து மகிழ்ச்சி அடைகிறத நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்த பாகத்தில் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா, they go a step further. தொடர்ந்து இன்னொரு காரியம், இன்னொரு லெவலுக்கு போகிறத நம்ம வந்து பார்க்கின்றோம். இந்த லெவல் என்னன்னாக்கா, அவங்க என்ன செய்யறாங்கன்னாக்கா, அவங்க எண்ணி பார்க்கிறார்கள். நெகேமியா, எஸ்ராவின் மூலமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த முழு அதிகாரத்தையும் நீங்க வந்து வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, there are actually so many things they are recounting. அவங்க எண்ணி பார்த்து, ஆண்டவர் எப்படியெல்லாம் எங்களை வந்து நடத்தி வந்திருக்கிறார், எவ்வளவாய் எங்கள் மீது கரிசனை கொண்ட தேவன், எவ்வளவாய் எங்களை ஆசீர்வதித்த தேவன், எவ்வளவு பெரிது அவருடைய கிருபை, எவ்வளவு நல்ல ஒரு தேவன், இப்படியாக காலங்காலமாய் எங்களை நடத்தி வந்திருக்கிறாரே. That was actually an amazing thing. ஆண்டவரை குறித்து அவங்க வந்து எண்ணி பார்க்கும்போது, எங்கள் தேவன் சாதாரண தேவன் அல்ல, எங்கள் தேவன் மகத்தான தேவன், அதிசயமான தேவன், அற்புதமான தேவன். If you want to know about God, if you want to experience the presence of God, this one chapter actually would take you through all areas and aspects of your life. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பாகங்கள், ரீதிகள் எல்லாவற்றிலும் இந்த அதிகாரம் வந்து நம்ம எடுத்துக்கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. எனக்கா அவர்கள் ட்ரேஸ் பேக் பண்றாங்க அவங்களுடைய சரித்திரத்தை. they trace back their history. அவங்க சரித்திரத்தை பார்க்கும்போது எவ்வளவோ மகிமை நிறைந்த ஒரு சரித்திரம். யார் தெரியுமா? தேவன் நடத்தி வந்தார். அப்பதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து இங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா 8ஆம் வசனத்துல வந்து ஆண்டவரின் வாக்குத்தத்தங்களை கைப்பற்றின தேவன், 10ஆம் அதிகாரத்தில் நீங்க வந்து 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் அல்ல 9ஆம் அதிகாரத்தில் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா, வாக்குத்தத்தங்களை கைப்பற்றின தேவன் எவ்வளவோ கிருபையும் இரக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ள தேவனாக இருந்திருக்கு. 19ஆம் வசனத்தில் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா, இவ்வளவோ பெரிதான கிருபை எங்களை நீர் ஒருபோதும் புறக்கணித்ததே கிடையாது. 40 வருடங்கள் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து எங்களை ஆதரித்து காத்து நடத்தி வந்த தேவன். 19ஆம் வசனம். 25ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா, உம்முடைய பெரிதான நன்மை, you are great in your goodness, Lord, your great mercies have always sustained us. Verse 19 and then 25, God's great goodness, and then again in verse 27, great mercies, awesome God. எவ்வளவோ மகத்தான தேவன். 32ஆம் வசனத்துல பார்க்கலாம், God who keeps the covenant, உடன்படிக்கையை ஒவ்வொரு போதும் நீர் கைப்பற்றுகிற தேவன் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கலாம். 33ஆம் வசனம், you are faithful because you are righteous, நீர் உண்மை உள்ளவர், எனக்காக நீர் நீதி நிறைந்தவர். ஆண்டவரை குறித்து
அவர்கள் அப்படியாக அறிகின்றார்கள். எங்கள் தேவன் இப்படிப்பட்ட ஒரு தேவன் எங்களுக்கு இருக்கும்போது வேற என்னதான் எங்களுக்கு வேண்டும்? There is nothing else that we need, because God is so great. God is so good, full of mercy, full of righteousness. He is always a God who sustains us and keeps His promises. அவருடைய வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுகிற தேவன், அவர் வழி நடத்துகிற தேவன். அப்படியே விவரித்து சொல்லிக்கொண்டே வருகிறதை பார்க்கின்றோம். இந்த ஸ்தோத்திர ஆராதனை கூட நாம் அப்படி செய்வது எவ்வளவு நல்லது இல்லைங்களா? And there must be a reflection, there must be a review, there must be a recounting. Count your blessings, name them one by one, and you would see what God has done. ஒன்றாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், நன்மைகளை நம்ம எண்ணி பார்க்கும் போதுதான் நமக்கு தெரியும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், எவ்விதமாக நம்ம நடத்தி வந்திருக்கிறார். சில நேரங்களில் நம்ம நினைப்போம், என்ன இந்த தேவன் செய்துட்டார், என்னத்தை நம்ம அனுபவிக்கிறோம், என்ன விசேஷம், என்ன வித்தியாசம், என்ன முக்கியம், என்ன வந்து அவர் பெரிதாக என்னுடைய வாழ்க்கையில செய்துட்டாரு. ஆனா நீங்க எண்ணி பாருங்கள், பிறந்தது முதல் நீங்கள் எண்ணி பாருங்கள். Some of us can trace back right from the time of birth, இல்லைங்களா? நம்ம வந்து எண்ணி பார்க்கும் போது ஒவ்வொரு காலமும் நம்மை வந்து நடத்தி வந்த தேவன். சிலரை வந்து சின்ன வயதிலேயே ஆண்டவர் தொட்டிருக்கலாம். வாலிப காலங்கள்ல என்னை போல வாலிப காலங்களிலே ஆண்டவர் தொட்டார். சிலர் வந்து முதிதான வயதுல தொட்டிருக்கலாம். எந்த காலத்துல எப்பொழுது ஆண்டவர் நம்மை தொட்டு நம்மை சந்தித்தாலும் கூட எல்லாவற்றுக்கும் முக்கியம் என்னன்னாக்கா, ஆண்டவர் புதிய ஒரு சரித்திரத்தை நம்முடைய வாழ்க்கையில அமைத்து நம்மை தொடர்ச்சியாய் நடத்தி வருகிற தேவன். God is a God of history. He is always a God who intervenes into our lives, intercepts, and then He begins to give us a new history, a new life, a new beginning. Everything becomes new and everything becomes fantastic in our lives. Trace and see, and you would see the goodness of God, the mercies of God abounding in your life. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு மகத்தானவர், அற்புதமானவர் என்று நம்ம எண்ணி பார்க்கும் போதுதான் தெரியும். ரொம்ப பேர் அதை செய்வதில்லைங்களா? ரொம்ப பேர் செய்வதில்லை, ரொம்ப பேர் எழுதி வைப்பதில்லை. ஆனால் நாம் எழுதி வைக்கணும். என்னென்ன காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்திருக்கிறார். நீங்க இன்னைக்கு கூட போய் செய்யலாம் இல்லைங்களா? இந்த ஸ்தோத்திர ஆராதனைக்கு நீங்க போய் உட்கார்ந்து எண்ணி பாருங்கள். Just take about half an hour, 1 hour, recount everything that God has done. There are many things that you could actually say as a negative thing. எல்லாம் தீமை பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் தீமையாக தான் இருக்கும். எப்பொழுதுமே நம்ம வந்து our mindset, நம்மளுடைய எண்ணங்கள் வந்து எப்பொழுதுமே அப்படிதான் வந்து வயர்டா இருக்கும். It's always negative, nothing. But only when you sit in the presence of God, you would know what positive things God has put into your life. God has infused into you. என்னென்ன காரியங்கள் நன்மையானவைகள் என்று அப்பதான் நமக்கு வந்து தெரியும். அப்போ நம்ம வந்து அப்படியாக நம்ம செய்யும் போதுதான் எல்லாமே நமக்கு அர்த்தம் உள்ளதாக காணப்படக்கூடியதாக இருக்கும். அதுதான் நமக்கு ஒரு தூண்டுகோலாக வருகிறது. ஆண்டவர் இவ்வளோ அன்பு நிறைந்தவர். அதனால என்னுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஒன்றும் முக்கியம் கிடையாது, ஆண்டவருக்காகத்தான் எல்லாம், ஆண்டவருக்காகத்தான் எப்போதும் என்று நம்ம ஒப்புக் கொடுக்கக்கூடியவர்களாய் காணப்படுவோம். When we come to that position of recounting God's blessings and praising Him, thanking Him, then we would come to a posture or position where we would say that nothing matters in life. It's only thanking my God. It's only praising my God. And that becomes the motivating factor. அதுதான் நமக்கு தூண்டுதலை, உற்சாகத்தை கொடுக்கிறது. உற்சாகத்தை கொடுத்து நான் தொடர்ந்து இவருக்காக ஜெபிக்கணும். இவர் இவ்வளோ நீதி நிறைந்தவர், நல்லவர், வல்லவர், எல்லாமே இவர்தான் என்று சொல்லி ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க ஆரம்பிப்போம், கொடுப்பதற்கு ஆரம்பிப்போம். And that's exactly what these people did. இல்லைங்களா? That becomes a motivation for giving. இந்த ஸ்தோத்திர ஆராதனையிலும் கூட நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா, நம்ம கொடுப்பது வந்து சும்மா நம்ம அனுசரிக்கிறோம். நம்ம வருஷந்தோறும் ஆராதிக்கிற ஒரு ஸ்தோத்திர ஆராதனை, ஏதோ கொஞ்சம் போய் நம்ம கொடுப்போம், காணிக்கை போடுவோம் அப்படின்ட்டு நம்ம போட்டுட்டு வருகிற ஒரு காரியமாக்கல்ல. ஆனால் கர்த்தருக்கு நம்ம நித்தமாகவே மறுமொழியாய் கொடுக்கிற ஒரு காரியம், நாம் தாராளமாய் ஏராளமாய் கொடுக்கிற ஒரு காரியம், நன்றி உள்ளத்தோடு நம்ம பாடின பிரகாரம் நன்றி உள்ளத்தோடு நாம் வந்து ஆண்டவருக்கு செய்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. That becomes a motivation for thanksgiving. ஸ்தோத்திரத்துக்கு நாம் வந்து எல்லா விதத்திலையுமே அந்த உற்சாகம், அந்த தூண்டுதலோடு கூட நம்ம கொடுக்கும் போது சரியாக எல்லாமே அமையக்கூடியதாக இருக்கிறது. எனக்கா தேவன் தான் நம்முடைய பொக்கிஷத்துக்கு காரணம். நாம் இருக்கிற நிலைமைக்கு தாழ்வாய் இருக்கிறோமா, குறைவாய் இருக்கிறோமா, பலவீனமாய் இருக்கிறோமா, சுகவீனமாய் இருக்கிறோமா, எந்த நிலைமையாய் இருந்தாலும் ஆவிக்குள்ளாக நீங்கள் பார்க்கும் போது எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். இல்லைங்களா? In spite of all the weaknesses or the sicknesses that we may go through, the troubles that we may be going through, the pain that we may go through,
struggles in our lives, but in spite of all of that, when you get the perspective of God, the right perspective of God, everything changes. It becomes positive. நன்மையாக நம்ம எல்லாவற்றையும் பார்ப்பதற்கும் எனக்கா நம்முடைய தேவன் நல்லவர். அதுதான் இதை அவங்க பார்க்கிறாங்க. 100 வருஷத்துக்கு பிறகு எவ்வளவோ கேவலப்பட்டார்கள், அவமானப்பட்டார்கள். யாருமே இவர்களை போல அவ்வளோ அவமானப்பட்ட ஜனமாக இருக்க மாட்டார்கள். Because God chased them out. விரட்டி அடிச்சாரு. ஐதேன் தோட்டத்திலிருந்து ஆதாமை மேல விரட்டி அடிச்ச மாதிரி இவங்க எல்லாத்தையும் போங்க 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 அப்படின்ட்டு விரட்டி அடிக்கிறத பார்க்கிறோம். They were not worthy at all. அப்படிப்பட்ட ஒரு பாவ வாழ்க்கையை வாழ்ந்த இந்த ஜனங்கள் வேண்டாம் அப்படின்ட்டு ஆண்டவர் துரட்டி அடிச்சுட்டு அப்புறம் திரும்பவுமாக கொண்டு வந்து அவர்களை வளர்ப்பிக்கிறதை உயிர்ப்பிக்கிறதை பார்க்கின்றோம். And that's where they find God's goodness. They were not angry with God. ஆண்டவர் மீது கோபப்படல. நாங்க செய்ததெல்லாம் எங்களுடைய தவறுதான், எங்களுடைய தவறுதான், எங்களுடைய பலவீனத்தினால் தான், எங்களுடைய குறைகளினால் தான், பாவத்தினால் தான் நாங்கள் இப்படியாக காணப்பட்டோம். ஆனால் தேவன் எப்பொழுதுமே மாறாதவர், அவர் உண்மை உள்ளவர். They always knew that they were at fault. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். எப்பொழுதுமே நம்ம நினைக்க கூடாது, நான் தான் நல்லதானே இருந்தேன், நான் நல்லவனா தானே இருந்தேன், நல்லவனா தானே வாழ்ந்தேன். இல்லை, அநேக குறைகள் இருக்கலாம், அநேக பலவீனங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எதை பார்க்கிறோம், எல்லாவற்றை பார்க்கிறோம் நம்மை நேசிக்கிறார். நம்மை திரும்பவும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கின்றார். அந்த அடிப்படையில தான் ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு சிறந்தது என்று நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஹென்றி மோஹவுஸ் என்ற ஒரு பக்தர், அவர் ஊழியர். அவர் 18வது நூற்றாண்டுல டிஎல் மூடி அப்பதான் அவங்க ஊழியங்களை ஸ்தாபிக்கிறார்கள். இந்தியா 30s இந்த ஹென்றி மோஹவுஸ் இங்கிலாந்து தேசத்துல இருந்தாரு, மூடி அமெரிக்க தேசத்துல இருந்தாரு. அப்போ ஹென்றி மோஹவுஸ் அவர் அமெரிக்க தேசத்துக்கு சென்று ஊழியத்துக்காக போனாரு. இப்போ டிஎல் மூடி சபைக்கு அவர் பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்டாரு. சோ ஒரு வாரத்துக்கிட்ட அவர் பேசுவதற்கு அவர் வாய்ப்பு கிடைத்தது. சோ அவர் பேசும்போது என்னத்தை குறித்து பேசினார்னாக்கா, யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஜான் 3:16 அந்த மெசேஜ் தான் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள், 7வது நாள். டிஎல் மூடி அங்க இல்லை. ஆனா அந்த கடைசி நாள் தான் டிஎல் மூடி அவரும் ஊழியத்துக்கு போயிட்டு அவருடைய சொந்த சபைக்கு வந்தப்போ ஹென்றி மோஹவுஸ் பிரசங்கித்தாரு. எதை பத்தி பிரசங்கித்தாரு? ஆண்டவருடைய அன்பை பற்றி அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். He talked about God's love, only about God's love, only about John 3:16. That was the passage and it was God's love all through the week. ஒரே வசனத்தை வைத்து ஆண்டவருடைய அன்பை குறித்து அவர் பேசிக்கொண்டே இருந்தாரு. என்ன இது, இவரை போய் நான் கூப்பிட்டுட்டேனே அப்படின்னு டிஎல் மூடி ரொம்ப வருத்தப்பட்டாரு. He was actually very regretful. Why did I give this man the pulpit? One week I actually trusted him and then he is always in one passage. What is so great about that? And what is there so much to talk about that? அப்படின்ட்டு அவர் ரொம்ப கொஸ்டின் பண்ணார். என்ன இருக்குது அப்படின்ட்டு அவரு அந்த கடைசி நாள் உட்கார்ந்து ஹென்றி மோஹவுஸ் கிட்ட அவருடைய அந்த செய்தியை கேட்கும் போது அப்படியே அந்த நாள் டிஎல் மூடி உருகி போனார். He was one of the world's famous evangelists. இல்லைங்களா? டிஎல் மூடி உங்களுக்கு தெரியும். இந்த மூடி பைபிள் இன்ஸ்டிடியூட் கூட இந்த காலத்தில் அவர் பேர்ல வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர் அப்படியே ஆச்சரியப்பட்டார். எனக்கா he was actually a personification or a reflection of love, a person through whom love would flow. ஆண்டவருடைய தெய்வீக அன்பு அவர் மூலமாய் வழிந்தோட ஆரம்பித்தது. டிஎல் மூடி அப்படியே ஆடி போனார். எனக்கா அவ்வளோ சிறந்த அன்பை குறித்து இந்த ஹென்றி மோஹவுஸ் பேசும்போது அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் வந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். ஆண்டவருடைய பாதங்கள்ல நம்ம அமர்ந்திருக்கும் போதுதான், தரித்திருக்கும் போதுதான் தேவன் வெளிப்படுவார், தேவன் வெளிப்படுத்துவார், தேவன் காண்பிப்பார், அவரை குறித்து காண்பிப்பார், அவர் செய்த காரியங்களை குறித்து காண்பிப்பார். இன்னைக்கு இந்த அவசர உலகத்துல நம்ம எவ்வளோ காரியங்களை நாடி ஓடுகிறோம். ஆனால் கர்த்தருடைய பாதங்கள்ல அமர்ந்திருக்கும் போதுதான் அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். என்னுடைய பலவீனத்தை பார்க்கிலும் அவர் நல்லவர், என்னுடைய சுகவீனத்தை பார்க்கிலும் அவர் நல்லவர். He is always good in spite of all that I go through in life. He is always great and wonderful. And we must come to the right understanding of God.
ஆண்டவரை குறித்து அப்படி நல்ல ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது நம்ம எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக கொடுப்போம். நம்முடைய பொக்கிஷம் வந்து மாறும். இந்த உலகத்தை நம்ம பார்க்கிலும், இந்த உலகத்தில் எல்லாத்தையும் சேர்த்து வைத்து சொன்னதளிப்பதை பார்க்கிலும் ஆண்டவருக்கு நேராக திருப்புவோம். We would actually begin to completely shift all of our property. Our treasures would all actually move towards God. It's God and God and God. He is my treasure. He is my everything. எல்லாமே அவர்தான் என்று நம்ம சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். சோ அதுதான் இவங்க வந்து இரண்டாவதாக நீங்க வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா 32ஆம் வசனத்துக்கு மேற்பட்டு 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துக்கு மேற்பட்டு கொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள். They begin to give. For the first time they are actually telling to themselves, no, we have neglected everything. We have neglected our God. We have neglected temple worship. We have neglected giving to God. We have neglected praising and worshiping God. All these are negligences. நம்ம ரொம்ப வந்து பின்தங்கி போனோம். ஆனால் இப்பொழுது நாம் வந்து கொடுக்க ஆரம்பிப்போம். எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு கொடுக்க ஆரம்பிக்காமல் நாம் பின்தங்கி போயிருக்கலாம். ஆனால் இந்த ஜனங்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஆண்டவரை குறித்து அறிந்த பிறகு, தங்களுடைய சூழ்நிலைகள் வாழ்க்கையை குறித்து அறிந்த பிறகு ஒரு பெரிய தூண்டுதல் பெற்று அவங்க கொடுக்கறாங்க. என்னத்தை கொடுக்கறாங்க? You see, நீங்க பாத்தீங்கன்னாக்கா 32ஆம் வசனத்துக்கு மேற்பட்டு நீங்க பார்க்கலாம். the temple tax கொடுக்கறாங்க, அப்புறம் விறகுகள் கொடுக்கறாங்க for the offerings and the burnt offerings and the sacrifices, அதெல்லாம் இது பண்றதுக்கு கொடுக்கறாங்க. அப்புறம் 35ஆம் வசனத்துக்கு மேற்பட்டு என்ன கொடுக்கறாங்கன்னாக்கா முட்கனிகள் கொடுக்கறாங்க. முதல் கனி அப்படினாக்கா முட்கனி முதன்மையாக ஒரு மரத்தை நட்டாங்கனாக்கா, ஒரு தோட்டத்தை நட்டாங்கனாக்கா அந்த தோட்டத்தின் முட்கனி ஆண்டவருக்கு first fruit. That's the first harvest. அந்த ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் வந்து ஆண்டவர்கிட்ட கொடுக்கறாங்க. அந்த மிருகங்களுக்கு ஆடு மாடு வைத்திருக்கிற என்னென்ன பிராணி வைத்திருக்கிறாங்களோ எல்லாமே ஆண்டவருக்கு சொந்தம் அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்கறதை நம்ம வந்து பார்க்கின்றோம். அப்புறம் அவங்களுடைய சொந்த மகன்களை வந்து கொடுக்கறாங்க. The firstborn they come and give everything. Priority is God. Priority is to the temple worship. Priority is for ministry. Priority is for the purposes of God. ஆண்டவருக்காக நான் கொடுப்போம். ஆண்டவருடைய சித்தத்துக்காக, ஆண்டவருடைய மகிமைக்காக, ஆண்டவருடைய பணிக்காக, ஆண்டவருடைய சேவைக்காக, ஆண்டவருடைய வழிநடத்துதலுக்காக, தேவாலயத்தின் எல்லா ஊழியங்களுக்காக நாம் கொடுப்போம் அப்படின்ட்டு எல்லா முட்கனையும் ஆண்டவருக்கு கொடுக்கும் போது that shows actually முதன்மை ஆண்டவருக்கு தான். The first place is God. Seek ye first the kingdom of God, and all these things would be given unto you. முதலாவதாக தேவனை தேடுவோம், தேவனுக்கு கொடுப்போம். முதல் பங்கு எப்பொழுதுமே ஆண்டவருக்கு தான். இன்னைக்கு நம்ம அப்படி செய்றோமா? ஆண்டவருக்கு முதன்மையாக கொடுக்கிறோமா? இல்லாவிட்டால் நம்ம வந்து எல்லாத்தையும் செலவு செய்துட்டு சில்லறையை கொண்டு வந்து அவருடைய மீதியை கொண்டு வந்து ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறோமா? நம்மளுக்கு இது தேவை, அந்த தேவை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்குது, நம்மளுக்கு வந்து எவ்வளோ இந்த காலங்கள்ல நம்மளுக்கு வந்து நிறைய பில்ஸ் இருக்குது, பில்ஸ் கட்ட முடியல, நம்மளுக்கு வந்து இந்த கடனை தீக்கணும், அந்த கடனை தீக்கணும், இதை கொடுக்கணும், அதை கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் நம்ம செய்துட்டு இப்போ இந்த காலங்கள் வந்து கஷ்டம், வருமானம் குறையுது, அதனால ஆண்டவருக்கு கொடுப்பதுதான் முதலாவதாக நம்ம கட் பண்றோம் இல்லைங்களா? if we cut that, then everything else will be okay அப்படின்ட்டு நம்ம வந்து முதலாவதாக தேவனுக்கு கொடுப்பதை வந்து எப்படிதான் நம்ம குறைக்கலாம் அப்படின்னு பார்க்கிறோம். நீங்க கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லல. ஆனா என்ன சொல்றேன்னாக்கா, எல்லாத்துக்கும் பிரதானமாக ஆண்டவரை வையுங்கள். Give priority to God. Give priority to God. Let your heart speak. Let your conscience speak. உள்ளாக மனசாட்சி பேசட்டும், உள்ளான மனுஷன் ஆவி பேசட்டும். உங்களுக்குள்ளாக தேவன் பேசுவதற்கு அனுமதியுங்கள். Allow God to speak and tell you what exactly to do. It's not that I'm asking you give everything to God, but what's most important is that priority to God must be established in our lives. நம்முடைய முக்கியத்துவங்களை நம் ஆண்டவருக்கு ஒவ்வொரு போதுமாய் கொடுக்க வேண்டும், செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தும் போதுதான் நீங்க பாப்பீங்க நம்ம செழிப்போம். Only when we give priority to God, God will cause us to flourish, because God knows that that's how He tests us. நம்ம கஷ்டத்தின் மத்தியில கொடுக்கிறோமா, நம்ம வேதனையின் மத்தியில கொடுக்கிறோமா அப்படின்றத ஆண்டவர் நம்மிடத்துல பரிசோதித்து பார்க்கிற ஒரு தேவனாக இருக்கின்றார். எவ்வளவு அன்பு நம் ஆண்டவர் மீது வைத்திருக்கிறவர்களாக காணப்படுகின்றோம். எப்படியாக ஆண்டவர் வந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார் என்று ஆண்டவருக்கு நாம் முதன்மையை கொடுத்து நம்ம வந்து
அப்படியாக நம்ம வந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இந்த 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வந்து இட்ஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் த மிரக்கிள் சாப்டர்ஸ் இந்த பைபிள். நீங்க 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிசயமான ஒரு அதிகாரம் அது. அங்க வந்து இந்த மக்கோதனியா சபைகள் வந்து கொடுப்பது வந்து அவங்க வந்து முந்திக் கொண்டார்கள். இங்க கொடுக்கறத பாத்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி உண்டாகும். எப்படிப்பட்டவர்கள்? வறுமை உள்ளவர்கள். வறுமை உள்ளவர்கள் எப்படி கொடுக்கணும்? கொஞ்சத்தை தான் கொடுக்கணும். அவங்க என்ன செஞ்சாங்க? கொஞ்சத்தை வைத்துக்கொண்டு தங்களுடைய திராணிக்கு மிஞ்சி they get beyond their means. They were in utter poverty, but because of the need, because of the Lord, because of the love for God, they kept beyond their means. திராணிக்கு மிஞ்சி கொடுத்தார்கள். எங்களுக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்ட்டு பவுல் கிட்ட கேட்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். They ask for an opportunity, a favor of giving. யாராச்சும் நம்ம கிட்ட வந்து கேட்டாதான் நம்ம கொடுப்போம் இல்லைங்களா? கேட்கலனாக்கா கொடுக்க மாட்டோம். அதுதான் நம்முடைய நார்மல் டெண்டன்சில. கேட்டாக்கா கொடுக்கலாம். அதுவும் தெரியாதவங்க கேட்டாக்கா நம்ம வந்து ரொம்ப தயங்குவோம் கொடுக்கிறதுக்கு. இவங்க உண்மை உள்ளவங்களா, நல்லவங்களா அப்படின்லாம் நம்ம கேட்போம். அதே சின்சியர் பீப்புள், இஸ் இட் வர்த் கிவிங் தம், ரொம்ப கேள்விலாம் கேட்டு. ஆனா இவங்க அப்படி இல்லை, கண்ணை மூடிக்கிட்டு கொடுக்குறாங்க இல்லைங்களா? கண்ணை மூடிக்கிட்டு கொடுக்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தூண்டுதல் ஆண்டவர் கொடுத்தார். That was the motivating factor for them. They gave and gave beyond every means that they had. And அந்த அடிப்படையில தான் பவுல் வந்து ரொம்ப இவர்களை வந்து பாராட்டுகிறார். இவ்வளோ கிருபை அவங்களுக்கு கிடைத்தது கொடுப்பதற்கு. They got so much of grace, and that grace actually spurred them on, moved them, motivated them to give everything that they had. அந்த நிலைமைக்கு தான் நம்ம வரணும். அந்த நிலைமைக்கு வரும்போது எனக்கு ஒண்ணுமே வேணாம், இந்த வாழ்க்கையில ஒண்ணும் வேணாம், எனக்கு ஆண்டவர் தான் பிரதானம். அப்ப நம்ம சொல்லலாம், oh, we must have savings, we must have fixed deposit, we must have this, we must think about the future, we must think of children. Everything is essential, everything is needful, but priority, எல்லாம் முக்கியம், எல்லாம் அவசியம். ஆனால் முதன்மை என் தேவனுக்கு அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம சேகரிக்கலாம், காசு வைத்திருக்கலாம், பிக்ஸ்ட் டெபாசிட் வைத்திருக்கலாம், ஃபியூச்சருக்காக வைத்திருக்கலாம், எல்லாம் வைத்திருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் பிரதானம் வந்து ஆண்டவர் தான் அப்படின்னு நம்ம சொல்லி ஆண்டவருக்கு அன்பு காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். மதர் தெரேசா ஒரு அழகான ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், நீங்கள் வந்து அன்பு காட்டாம கொடுக்கலாம், ஆனா அன்பு வைத்திருந்தீங்கன்னாக்கா எப்போதுமே கொடுப்பீங்க. ஆங்கிலத்துல கொஞ்சம் நல்லா இருக்கும் அதை கேட்கும்போது. You can give without loving, you can give without loving, but if you love, then you will automatically give. If you love, you will give. There's no question about it. நம்ம அன்பு காண்பிக்காம, இன்னைக்கு கூட நம்ம அன்பு காண்பிக்காம ஆண்டவருக்கு கொடுக்கலாம். ஆனா ஆண்டவரிடத்துல அன்பு செலுத்துகிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நம்ம கிட்ட யாருமே சொல்ல வேணாம், தாராளமா நம்மளே கொடுப்போம். Love is such a powerful force. It drives us and motivates us to give and to give unto God. இந்த ஸ்தோத்திர ஆராதனையிலும் நம்ம அப்படியாக ஆண்டவருக்கு முன்பதாக செலுத்துவோமா? ஆண்டவருக்கு முன்பதாக கொடுப்போமா? அப்படியாக நம்ம அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நம்ம செய்யும் போதுதான் எல்லாமே சிறந்ததாக இருக்கும் என்று நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஒரு சமயத்துல ஜான் வெஸ்லி வந்து அவர் குதிரை ஓட்டிக்கொண்டு எல்லா இடங்கள்லயும் இங்கிலாந்து தேசத்துல 17ஆவது நூற்றாண்டுல வந்து பிரசன்னம் செய்து ஊழியம் செய்து கொண்டிருந்தாரு. அப்ப அந்த குதிரையை ஓட்டிக்கொண்டு போகும்போது திடீரென்று பாதையில குறுக்கிட்டு ஒரு மனுஷன் வந்து அவரும் குதிரையில வந்தாரு. அவரை நிப்பாட்டி அவர்கிட்ட அவசரமாக ரொம்ப அர்ஜென்ட்டா சொன்ன ஒரு காரியம் என்னன்னாக்கா, ஜான் வெஸ்லியை பார்த்து சொன்னாரு, உங்க வீடு வந்து எரிந்து போய்விட்டது அப்படின்ட்டு. ரொம்ப தூரத்துல இருக்கிறாரு. அப்போ உங்க வீடு வந்து எரிந்து போய் விட்டது அப்படின்ட்டு அவர்கிட்ட சொன்னாரு. அப்போ ஜான் வெஸ்லி வந்து கொஞ்ச நேரம் அமைதியா அதிர்ச்சி அடைந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஹாஸ்டல்ல வந்து அவர் குதிரையில உட்கார்ந்து அப்படியே அமைதியாக இருந்தாரு. அப்புறம் அந்த சொன்ன அந்த மனுஷங்கிட்ட வந்து அவர் என்ன சொன்னாருனாக்கா, என்னுடைய வீடு இல்லையே, அது கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய வீடு எரிந்து விழுந்து போனது, அதனால என்னுடைய ஒரு பொறுப்பு குறைஞ்சிருச்சு அப்படின்ட்டு அவர் சொன்னார். That means God's house actually got burnt, and so there's one less responsibility for me. இந்த வீடை இன்னும் பராமரிக்கணும், காத்துக்கொள்ளணும், இந்த வீட்டுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்யணும், அதெல்லாம் அந்த பொறுப்பெல்லாம் குறைஞ்சிருச்சு, இது கர்த்தருடைய வீடு. That's how we need to look at God's treasures. தேவன் தான் என் பொக்கிஷம்,
இந்த உலகத்துல எல்லாமே எனக்கு வந்து போனாலும் கூட, மறைந்து போனாலும் கூட, எல்லாம் எனக்கு வந்து ஒண்ணுமே அவசியம் இல்லை, செல்லாது அப்படின்னு நம்ம சொல்லி ஆண்டவருக்காகவே நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு 4-5 நாளுக்கு முன்னதாக என்னுடைய ஹேண்ட்போன் வந்து நல்ல ஒரு ஹேண்ட்போனு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நல்ல ஒரு ஹேண்ட்போன், ரொம்ப உபயோகமாக இருந்தது. And I ரொம்ப காரியங்கள் அதில் வந்து சேகரித்து வைத்திருந்தேன். It was full of content, so many things there. அது வந்து என்ன ஆச்சுனாக்கா தண்ணியில விழுந்துட்டோனே அப்போ என்னுடைய பிள்ளைங்களாம் சொன்னாங்க, ஃபினிஷ், தட்ஸ் இட், இதுக்கு வந்து வழி இல்லை அப்படின்ட்டு சொன்னார்கள். எப்படி விழுந்துச்சுன்ட்டு கேட்காதீங்க. எப்படி விழுந்துச்சு அது ஒரு கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் நீங்க கேட்டீங்கன்னா சொல்லிடுவேன். கேட்டீங்கன்னா சொல்லிடுவேன். கேளுங்க, சொல்லுங்க. சொல்லவா? ஓகே. என்னுடைய பேரப்பிள்ளைய தூக்கி வைத்திருந்தேன். அப்போ அந்த பேரப்பிள்ளைய தூக்கி வைத்திருந்தப்போ ஒரு சின்ன பூல் இருக்குது, அது விளையாடுறதுக்குரிய பூல். அந்த பூல்ல வந்து தண்ணீர் இருந்தது. ஸோ நான் தூக்கி வைத்திருந்து நான் மனைவி மகள்லாம் அந்த பூல் சுற்றிலும் நம்ம வந்து பேசி கொண்டிருந்தோம். சும்மா கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்தோம். திடீரென்று ஐ லாஸ்ட் மை பேலன்ஸ். திடீரென்று என்னுடைய ஃபுட்டிங் வந்து சரியா இல்லை, கொஞ்சம் அன்ஸ்டடியா போயிட்டு தடுமாறி என்ன செய்தேனாக்கா அந்த பூல் உள்ளுக்கு விழுந்துட்டேன். பிள்ளையோட அந்த பூல் உள்ளுக்கு அப்படியே விழுந்துட்டேன். விழுந்தோடனே உடனடியாக வந்து முக்கியம் வந்து என்னுடைய பேர பிள்ளை தான். ஸோ அப்போ அதுக்கு ஒன்றும் ஆகலை. இப்போ எனக்கும் ஒன்றும் அடி இல்லை. ஆனால் கையில வைத்திருந்த போன் வந்து தண்ணி உள்ள அடியில பூந்துருச்சு. ஸோ நிச்சயமா ஒரு 2-3 நிமிஷம் அது அப்படியே அங்க இருந்தது. அதுக்கு பிறகுதான் பார்க்கும்போது உடனே போன் எடுத்தேன். ஆனா ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. ஷாப்ல கொண்டு போய் கொடுத்தேன். அவங்க வந்து ரொம்ப பாகங்கள் கெட்டு போயிருக்குது, ஸோ அது சரிப்பட்டு வருமா அப்படின்னு இன்னும் உறுதியா சொல்லல. இன்னும் ஷாப்ல தான் அது இருக்குது. இப்போ எனக்கு ரொம்ப கவலையா போச்சு. ரொம்ப கவலைப்பட்டேன். எனக்கா அதுல தான் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. மெட்டீரியல்ஸ்னாக்கா நிறைய காரியங்கள் சேவ் பண்ணி வைத்திருந்தேன். நிறைய குரூப்ஸ்ல உள்ள மெசேஜஸ், குறிப்பா நம்முடைய பில்டிங் மேட்டர்ஸ், அது பில்டிங்கோட பிளானு, லேட்டஸ்ட் கான்வர்சேஷன்ஸ், அநேக காரியங்கள் எல்லாம் வந்து அதுல தான் இருந்தது. எல்லாம் போச்சு. and many contacts, எல்லா கான்டாக்ட்ஸ் எல்லாம் போச்சு. nothing could be actually sort of I don't have. இப்போ யாருக்கும் வந்து தெரிந்தவங்க கிட்ட கூப்பிடணும்னாக்கா அவங்க ஃபோன் பண்றதுக்காக தான் நான் காத்து கொண்டு இருக்கிறேன், இல்லாட்டினா எனக்கு தெரியாது. So that's how I got very sad, very disturbed. But I went to God and then I told God, Lord, why did this happen? ஏன் ஆண்டவரே இது நடந்தது அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நான் வந்து ஜெபிக்கும் போது தேவன் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்தாரு. இதென்ன, this is nothing, this is a small thing, why are you crying over such a small thing? இந்த சின்ன காரியத்தை குறித்து ஏன் பெருசுபடுத்தி ரொம்ப வந்து கவலைப்படணும் அப்படின்ட்டு ஆண்டவர் வந்து கூற ஆரம்பித்தார். Actually it's a small thing, isn't it? Anything, even if it's a handphone or anything that I have, anything, even if it's a car or anything that I have, if it were to disappear, it does not matter at all. It does not matter at all. God is the ultimate. தேவன் தான் எல்லாவற்றிலும் சிறந்தவர். அவர் தான் எல்லாவற்றுக்கும் எனக்கு வேண்டும். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இந்த ஹேண்ட்போன் போனாலும் பரவாயில்ல, ஆனா உங்களுடைய அன்பு தான் வேண்டும். இன்னும் அதிகமாய் உங்களுடைய அன்பு வேண்டும் அப்பா. இன்னும் அதிகமாய் உம்மை அறியணுமே, இன்னும் அதிகமாய் உமக்காக உழைக்கணுமே. அந்த மாதிரியாக ஆண்டவர் அப்படியே எண்ணங்களை அப்படியே திருப்பினார். Now I actually doesn't matter whether the handphone comes to me or not. எந்த ஒரு மெட்டீரியல் எனக்கு கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி பரவாயில்ல, ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். God is bigger than everything. God is bigger than everything that we have. He is bigger than my handphone. அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் சிறந்த விதத்துல என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பொக்கிஷம், ஒரு பெரிய பொக்கிஷத்தை எடுத்து போட்டு அவர் தம்முடைய பொக்கிஷத்தால் என்னை நிறைக்கிறவராக காணப்பட்டார். ஸோ அந்த அடிப்படையில தான் அன்பானவர்களே, நம்ம வந்து எப்போதுமே நாம் பார்க்கிற விதம் நம்மை கொடுக்க வைக்கிறது. When we have a right perspective, then we begin to give to God. So
சொன்ன அடிப்படையில தான் நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது இவர்கள் தசம பாகத்தையும் கொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள். தசம பாகங்களை ஆண்டவருக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் போது எல்லாரும் அப்படின்னாக்கா நிறைய விதங்கள் அவர்களுக்கு நிறைய காணிக்கைகள் இருந்தது கொடுப்பதற்கு, அவங்களுக்கு முட்கனி இருந்தது. அப்புறம் அவங்க தசம பாகத்தை கொடுத்தார்கள், நிறைய விதங்கள்ல கொடுத்தார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம முட்கனி கொடுப்பதில்லை, இன்னைக்கு தசம பாகங்கள் சிலர் கொடுக்கிறோம், சிலர் கொடுப்பதில்லை. ஆனா நான் சொல்லுவது என்னன்னாக்கா, தசம பாகங்களும் முக்கியம் இல்லை, முட்கனியும் முக்கியம் இல்லை, எந்த காணிக்கையும் முக்கியம் இல்லை. ஆனா என்ன முக்கியம்னாக்கா, எல்லாமே தேவனுக்கு தான். Everything is God. The New Testament teaching is everything unto God. It's not 1/10. நம்ம சில நேரம் நினைக்கிறோம் கொஞ்சத்தை நம்ம கொடுத்துட்டு மற்றதெல்லாம் நம்மளுக்கு வைத்துக் கொள்ளலாம், அதுதான் நம்மளுக்கு highest form of giving மாதிரி வருகிறது இல்லைங்களா? The highest form of giving is tithe. தசம பாகம் தான் எல்லாத்துக்கும் சிறந்த காரியமாக இருக்கிறது. அதனால தசம பாகத்தை கொடுத்துட்டா போதும். ஆனா தசம பாகம் one step into God's direction of giving. ஒரு பாகம் தான். It's the floor, it's not the ceiling. The ceiling is all to God, all to Jesus. தேவனுக்கு நாம் எல்லாவற்றையும் செலுத்தி ஆண்டவருக்கு நாம் கொடுக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருவன் என்னை பின்பற்ற கடவானால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னால் பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கின்றோம். பணக்கார வாலிபனை பார்த்து இயேசு சொன்னது என்னக்கா, உனக்குள்ளவற்றை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என் பின்னால் வா. Everything is mine. All that you have is mine. Leave everything and come. And that's the call that God gives to all of us. It's everything for Jesus. Everything for Jesus. And what we give as offering and tithe is just a small portion. But we must go towards the ceiling where we would take ownership of God and give ownership to God. எல்லாத்தையும் ஆண்டவர் தான் என்று நம்ம சொல்லி ஆண்டவரை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் நாம் கொடுக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. That's Christian life. That means we are wholeheartedly committed to God. கடைசியாக இவங்க சொல்றது நேரமாகிவிட்டது. இவங்க செய்யறது ஒரு காரியம் என்னன்னாக்கா, அவங்க என்ன செய்யறாங்கன்னாக்கா உடன்படிக்கை செய்கிறாங்க. They make a covenant. இது 10ஆம் அதிகாரம் அல்ல, 9ஆம் அதிகாரம் கடைசி பாகத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, they seal that covenant. அவங்க உடன்படிக்கையை செய்து அதை முத்திரையிடுகிறார்கள். நாங்கள் இனிமேல் இந்த தேவனுக்காகத்தான் வாழ்வோம், இந்த தேவனுக்காகத்தான் ஜீவிப்போம் அப்படின்ட்டு அவர்கள் உடன்படிக்கை செய்து தங்களை ஒப்புக் கொடுக்கிறதை பார்க்கின்றோம். இன்னைக்கு நம்ம உடன்படிக்கை எல்லாம் செய்யறது இல்லைங்களா? We don't make a covenant, but we need to make a commitment to God. இல்லைங்களா? நம்ம ஆண்டவரிடத்துல ஒரு கமிட்மெண்டோடு வருவது, ஒரு ஒப்பு கொடுத்ததோடு வருவது எவ்வளவு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதை இன்றைக்கு செய்வோமா? நம்ம கொடுப்பது இரண்டாவது தான். முதலாவதாக முக்கியமாக நமக்கு இருக்கும் ஒரு பெரிய தூண்டுகோல் என்னன்னாக்கா, நாம் கொடுப்பது ஆண்டவருக்காக நம்மையே கொடுப்பது, நம்மையே கொடுத்து அப்புறம் நம்ம கொடுக்கணும். அதுதான் சிறந்த ஒரு காரியம். It is giving ourselves to God and then giving all to God. That's what Christian life is all about. நம்ம உண்மை சிஷ்யனாக இருக்கணும்னாக்கா எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம ஒப்பு கொடுத்து அப்படியாக நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்ம எல்லா விதத்திலையுமே ஆசீர்வதித்து நம்மை நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்படியாக இன்னைக்கு நம்ம தனிப்பட்ட நபராக, குடும்பமாக, நம்முடைய சபையாக, நம்ம எல்லாருமாக ஆண்டவரிடத்துல பிரதிஷ்டை செய்து ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் பத்தம் செய்யும் போது எழுப்புதல் தானாக வரும். That's how they experience revival. Nehemiah is a book of revival. Nehemiah is a book of people living in a rubble and then experiencing a revival. நெகேமியாவின் புத்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, குப்பத்தட்டியில வாழ்கிறவர்கள், குப்பையில வாழ்கிறவர்கள் எழுப்புதலை அனுபவிக்கின்றார்கள். அந்த எழுப்புதலை ஆண்டவர் காண செய்கிறதை பார்க்கின்றோம். எப்படி தங்களையே கொடுத்தார்கள், தங்கள் உள்ளவற்றை எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். And that's the covenant that we need to make today. Would you like to make a covenant today, a commitment to God today? இந்த மாதிரியான ஒரு ஒப்பு கொடுத்தலை ஆண்டவருக்கு செய்ய நீங்கள் விருப்பப்படுவீங்களா? இது வலுக்கட்டாயமா நான் சொல்லல, ஆனா நீங்க செய்யுங்க அப்படின்னு உற்சாகப்படுத்துகிறேன். Do it. இவங்க எல்லாம் அதை சீல் பண்ணாங்க. That means they actually signed it. They signed it. And I want you to do that. ஒரு சின்ன ஒரு கார்டு உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் கொடுக்க போறேன். அந்த கார்டுல எழுதப்பட்டிருக்கிறது என்னன்னாக்கா, ஆண்டவரே நான் மகிழ்ச்சியுடன்
உம்மை ஏற்றுக்கொண்டு என்னை உமக்கு சமர்ப்பிக்கின்றேன். நான் உமக்கு சொந்தம், என்னிடத்தில் இருப்பதெல்லாம் உமக்கு சொந்தம் ஆண்டவரே அப்படின்ட்டு இந்த சைன் வைக்க போறோம். I gladly accept you and submit myself to you. I am yours and all that I have is yours, Lord. You're going to sign it. And if you don't want to sign it, it's okay. If you don't want to make a commitment, it's okay. But I would urge all of us to really sort of take it seriously and sign this small card and actually keep it to you, keep it to yourself and keep it in your Bible or somewhere where you can always reflect and see that this is a commitment that I made to God. அப்படியாக நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக செய்யும் போது கர்த்தர் நித்தமாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். I will ask you all to divide the cards. சீக்கிரத்தில் கொடுக்குறீங்களா வாலிபர்கள்? Okay. Pass around the cards. அப்படி பென் இல்லைனாக்கா நீங்க சொல்லுங்க, பென்னும் இருக்குது. We will supply the pens. Move fast. இந்த பாட்டு நம்ம பாட போறோம். ஆக்சுவலி எல்லாரும் ஈவன் இப்போ எல்லாரும் பாடலாம் பரவாயில்ல. ஆனால் small group can sing this song and then we'll make a commitment to God. ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன சொல்லுகிறோம்னாக்கா, ஆண்டவரே நான் உம்மை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை சமர்ப்பிக்கிறேன், நான் வைத்திருப்பதெல்லாம் உமக்குத்தான் சொந்தம், எல்லாமுமே உமக்கு சொந்தம் என்று நான் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நம்ம சொல்லுகின்றோம். I gladly accept you and submit myself to you, Lord. I am yours and all that I have is yours. We are just yielding ourselves to God, surrendering ourselves to God. Pen வேணும்னாக்கா நீங்க கையை தூக்குங்க. You can have the pen and you just sign it and keep it and say that I made this commitment to God. I made this commitment to God on this day. இந்த நாள்ல நான் ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு தீர்மானத்தை எடுத்தேன். ஆண்டவருக்காகவே நான் வாழ்வேன், ஆண்டவருக்காகவே எல்லாவற்றையும் கொடுப்பேன் என்று சொல்லுவேன் என்று நம்ம சொல்லுவோம். All to Jesus I surrender, all to Thee I freely give. I will never have to Let me all stand. காணிக்கைகளை நாம் செலுத்துவோம். நேரத்தில் கூட காணிக்கைகள். As we sing this song, shall we just come forward and leave our offerings here? நம் சொந்த காணிக்கைகளை நம்ம இந்த வேளையிலும் கூட கொண்டு வந்து செலுத்துவோம். I surrender all to Jesus. I surrender. Make me Savior, Holy time, let me feel the Holy Spirit. you know that thou art mine.
I surrender, Lord, I give myself to Thee. Fill me with Thy love and power, let Thy blessing fall on me. Oh, forgive me. Oh, forgive me. ஆண்டவரே, உம்மிடத்திலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம் அப்பா. எங்களையும் நாங்கள் தருகிறோம். நாங்கள் கர்த்தாவே உமக்குத்தான் சொந்தம் என்று சொல்லி நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். எங்களுக்குள்ளவற்றை எல்லாமே உமக்குத்தான் சொந்தம் என்று நாங்கள் சொல்லி சமர்ப்பிக்கின்றோம், ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எல்லாமே தேவனே, நீர் எங்களுக்கு செய்த நன்மையை முன்னிட்டு கர்த்தாவே நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம். எங்களுக்காக சிலுவைக்கு நீர் சென்றீர் அப்பா. உங்களுடைய ரத்தம் சிந்தினீ, எங்களுக்காக மரித்தீரே, இந்த பெரிய விடுதலை கொடுத்தீரே, பெரிய வெற்றி கொடுத்தீரே, பெரிய புதுமையை கொடுத்தீரே அப்பா. எல்லாமே உமக்குத்தான் அப்பா நாங்கள் தருகிறோம். எங்களுக்காக இத்தனை விதத்துல, இவ்வளோ சிறந்த விதத்துல உங்களுடைய அன்பை நீர் காண்பித்த தேவன். நாங்கள் இப்பொழுதும் கூட எங்களை நாங்கள் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்து நீர் மாத்திரமே வேண்டும், நீர் மாத்திரமே போதும் என்று சொல்லி உங்களுடைய பாதங்களில் தத்தம் செய்கிறோம் அப்பா. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த ஸ்தோத்திர காணிக்கைகளை ஆசீர்வதியும் நாங்கள் உமக்கென்று செலுத்தி இருக்கிறோம் அப்பா. அன்போடு செலுத்தி இருக்கிறோம். எல்லாம் தேவனுக்கு தான் சொந்தம் என்று செலுத்தி இருக்கிறோம். உங்களுடைய நாமமே மேன்மைப்படட்டும், மகிமைப்படட்டும். நன்றி உள்ள ஒரு வாழ்க்கை எப்பொழுதும் எங்களுக்கு தருவீரப்பா. எந்த நிலைமையிலும் நன்றி உள்ளவர்களாக இருக்க நீர் கிருபை கொடுப்பீர் தேவனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஆமென். பாருங்கள், ஆண்டவருடைய திருவிருந்தில் நாம் கலந்து கொள்ள போகின்றோம். நம்ம வழக்கமாக செய்கிற பிரகாரம் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே நீங்கள் எழுந்து நிற்கும் போது அப்போ நம்ம பரிமாறுவோம். தென் நம்ம முன்பு செய்திருக்கிறோம், அதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கும் கூட நம்ம செய்ய போகின்றோம். ஸோ எல்லாருமாக நம்ம சேர்ந்து கலந்து கொள்வோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை பிட்டு சீஷருக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய திரு சரீரம் என்று கூறினார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார். பரிசுத்த எங்கள் தகப்பனே, இந்த வேளையிலும் கூட அப்பா, நாங்கள் உங்களுடைய திருவிருந்தில் கர்த்தாவை கலந்து கொள்ளும் போது நீர் எங்களுக்காக சிலுவையில மரித்ததை நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவாய் உண்மையை தாழ்த்தி வறுமையாக்கி எங்களுக்காக நீர் சிலுவைக்கு சென்றீரப்பா. எங்களை மீட்டுக் கொண்டு நித்தியத்துக்குரியவர்களாய் நாங்கள் வாழ, நித்திய பொக்கிஷத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்காக நீர் தந்தீரப்பா. அப்படியாக இந்த வேளையிலும் கூட எங்களையே நாங்கள் தருகிறோம், உமக்காகவே தருகிறோம், உமக்காகவே வாழ்வோம் என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தை மாத்திரமே நாங்கள் செய்வோம் என்று அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீர் மாத்திரமே எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிறோம், நீர் மாத்திரமே எங்களுக்கு போதும் என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து உம்மிடத்துல அன்பு செலுத்தி நாங்கள் உண்மையை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. நன்றி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஆசீர்வதியும். வேளையில நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளும் போது கூட உங்களுடைய தெய்வீக அன்பு வல்லமையாய் எங்கள் மத்தியில, எங்கள் உள்ளங்கள்ல நிரப்பவும், இந்த அன்பின் அடிப்படையில நாங்கள் உமக்காக ஜீவிக்கவும் நீர் கிருபை கொடுப்பீரப்பா. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஆமென். அவர் எழுந்திருங்கள். திருமணத்தை நீங்க எடுக்கலனாக்கா நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ரத்தம்
இயேசு கிறிஸ்துவுக்காக சிலுவையில் மரித்தார், உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தமும் சரீரமும் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பலியானார். உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம், அவருடைய பரிசுத்த சரீரம், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் மரித்தார். அவர் உங்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் சரீரம், ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் சரீரம் உங்களுக்காக சிலுவையில் சிந்தப்பட்டது. உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரம், அவருடைய பரிசுத்த ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரமும் பரிசுத்த ரத்தமும், இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரமும் பரிசுத்த ரத்தமும் உங்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் தம்முடைய பரிசுத்த ரத்தம், அவருடைய பரிசுத்த சரீரம் உங்களுக்காக இயேசு சிலுவையில் மரித்தார். இயேசு கிறிஸ்து சரீரமும் அவருடைய ரத்தமும், இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம், சரீரம் உங்களுக்காக வைக்கப்பட்டது. அவருடைய ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம், சரீரம், இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த சரீரம், இயேசு கிறிஸ்துவின் தூய சரீரம், ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம், சரீரம், இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம், ஒரு சரீரம், இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த சரீரம், இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தமும் சரீரமும் உங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். உங்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தமும் சரீரமும், இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த சரீரமும், இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த சரீரமும், இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தமும் சரீரம். நம்மளுக்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தை, தூய சரீரம் நமக்காக சிலுவையில் பிக்கப்பட்டது. இந்த சரீரத்தின் நிமித்தமாக ஆண்டவர் நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் தீர்த்து போட்டு நம்மை மறுரூபமாக்கி நம்மை புதுப்பிக்கின்றார். அவர் நமக்கு புதிய வாழ்க்கை அமைத்துக் கொடுப்பதற்கு தம்முடைய சரீரம் நமக்காக காயப்பட்டது. நமக்காக அவர் மரித்ததினால் இன்றைக்கு எல்லா நிந்தை, வியாதி, தொல்லை எல்லாம் தீர்க்கப்படுகிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் தமக்குள்ளாக பரிசுத்தப்படுத்தி புதுப்பித்துக் கொடுக்கின்றார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நன்றியோடு நாம் எல்லாருமாக ஏற்றுக்கொள்வோம். Amen. In thanksgiving we receive the prayer. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம், நம்மளுக்காக சிலுவையில் இயேசு சிந்தின ரத்தம், அவருடைய ரத்தம் நம்மை எல்லா விதத்திலும் பரிசுத்தப்படுத்துகிறது. நாம் ஆவி, ஆன்மா, சரீரம் எல்லாவற்றிலும் சுத்திகரிக்கப்படுகின்றோம். சுத்தம் பெற்றவர்களாக மாத்திரமல்ல, பிதாவோடு கூட ஒப்புரவாகுதலையும் இந்த ரத்தம் ஏற்படுத்தி நம்மை மீட்டுக் கொண்டது. அவருடைய ஆலயமாக்குவதற்கு நமக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய திவ்ய பிரசனத்தை கொடுப்பதற்கு இந்த ரத்தம் நமக்கு வாசல் வழியை திறந்ததாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி எல்லாருமாக மகிழ்ச்சியுடன் அவருடைய ரத்தத்தில் நாம் ஆனந்தம் பண்ணுவோம். ஆமென். பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் செய்த தேவன், உங்களுக்காக நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் தருகிறோம். நாங்கள் உமக்காக சிலுவையை சுமக்க திருவை தரும் அப்பா. எங்களுக்காக சிலுவையை சுமந்த தேவன், நன்றியர்களோடு அன்போடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உமக்கு தத்தம் செய்து உமக்காக மாத்திரமே வாழ்வதற்கு கிருபை தந்து காத்துக்கொள்ளும் தேவனே, கிருபை தந்து காத்துக்கொள்ளும். உலகத்தில் இருக்கிறவைகள் ஒன்றுமே முக்கியம் அல்லப்பா, நீர் தாம் எங்களுக்கு முக்கியம், எங்களுக்கு அவசியம் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். நீ தொடர்ந்து காத்து நடத்துவீர். இங்கிருந்து நாங்கள் செல்லும் போது கூட ஆண்டவருடைய ஆசீர்வாத பிரசனம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வோம்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம், தேவனுடைய மாறாத பிரசனம், வல்லமை, வழி நடத்துதல் உங்கள் அனைவரோடு கூட இந்த நாளிலும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காக்க கடவதாக. ஆமேன். ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். ப்ளீஸ் பீ சீட்டட். அன்பானவர்களே, நான் உங்களுக்கு முன்பதாக அறிவிப்புகளில் முதலாவதாக நான் வாசிக்கின்றேன். இன்றைக்கு நம்மளுக்கு